கடாயில் எண்ணெய் ஊற்றணும், வெந்தயம் போடணும், எங்கள் பிள்ளைய கொண்டு போ, சோம்பு போடணும், தள்ளிக்க, வெங்காயம் தக்காளி போட்டு வளர்க்கணும், கருவேப்பிலை போடணும், போட்டு யாரும் அடிக்கிறாங்க, கரண்டியில் போட்டு வளர்க்கணும். அதோட உப்பு போட்டு சேர்த்துக்கணும், உப்பு போட்டு நல்லா வளர்க்கணும். வதங்கிடும். வதங்கின பிறகு தக்காளியை போடணும், போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வதங்கிடுச்சு. நல்லா இந்த உப்பு போட்டதுனால நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இருந்தாலும் இப்போ வைக்கையிலையும் ஒரு கழுவிடுவேன். இந்த இதை போட்டு வதங்கிடுச்சு. இப்படி நல்லா வதங்கின பிறகு இந்த இப்படி வதங்கிடணும். நல்லா வதங்கின பிறகு நண்டை அள்ளி அதில் போடணும். நண்டை அள்ளி போட்டுட்டு நல்லா சுருள வளர்க்கணும். இந்த சுருளை வெந்துருச்சு. வெந்த பிறகு நல்லா வதக்கி விடணும். அதோட மல்லிப்பொடியை போட்டுக்கணும். முன்ன பின்ன நான் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை, மஞ்சள் பொடியே மறந்த வாக்கில் மல்லிப்பொடின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடியை போட்டுக்கணும். அதோட மூடி வைக்கணும். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாப்பொடி 2 ஸ்பூன், அதை நல்லா வதக்கணும். என் பேரன் கூட ஊரில் இருந்து வாராக, அவங்களுக்குதே நான் இப்போ வைக்கிறேன். அம்மாச்சி வைங்க அம்மாச்சி வைங்க அம்மாச்சின்னு சொல்லுவேன். அதனால நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வைக்கிறது டேஸ்ட்டாக இருக்குமா என் பேரனுக்கு. புளியை கரைச்சி நம்ம தேவையான புளி ஊற்றணும். அப்படியே அதை மூடி வைக்க வேண்டியது. சோம்பு, மிளகு போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மூடி அரைபட்டுருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிறோம்ல,
அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதோட ஊற்றிட வேண்டியதான். இப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த குழம்பு ரெடி. அதை சாப்பிட்லாம். இதை சத்த நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு முறகுடி வந்து லேசாக கொதி வரையில் இறக்கி வச்சிடணும். முடி ஆறெல்லாம் தெரியாது. கொதி வந்துடுச்சா? கொதி வந்த பிறகு சாதத்தை போட்டு இறக்கி ஆளுக்கா இந்த போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களே. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.